Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப சமீபமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, pair of linear equations in two variablesங்கிற சாப்டர் 3 தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். அதுல உள்ள செகண்ட் சம். ஓகே. எக்ஸசைஸ் 3ல உள்ள செகண்ட் சம். Form the pair of linear equations in the following problem. ஓகே. அவங்க முதல்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து முதல்ல லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பிறகு தான் சம்மே போடணும். சரிங்களா? அண்ட் ஃபைண்ட் தேர் சொல்யூஷன் இஃப் தே எக்ஸிஸ்ட். ஓகே. சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த மெத்தடுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் வாங்க. ஓகே. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹியர்? If we add 1, okay, if we add 1 to the numerator, okay, to the numerator and subtract 1 from the denominator, okay, if we add 1 to the numerator and subtract 1 from the denominator, result என்னவா? It reduces to 1, okay, it reduces to 1, the result will be 1, okay, இது first equation. அடுத்த equation என்னன்னா, it becomes 1 by 2. எப்போ 1 by 2 கிடைக்கும்? If we only add 1 to the denominator. அப்ப numeratorல நம்ம எதுவுமே பண்ணல. சரிங்களா? So, initially we have to frame the numerator as x and denominator as y. Okay, let me consider. அதுல numeratorல 1 ஆட் பண்றோம், denominatorல 1 மைனஸ் பண்ணனா நம்ம ரிசல்ட் என்னவா அந்த fraction? It reduces to 1. Okay, right. denominatorல மட்டும் 1 ஆட் பண்ணிட்டா அது எதுக்கு ஈக்குவல் ஆகுதான்? ஈக்குவல் டு 1 by 2. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல எக்ஸையும் சால்வ் பண்ணி எக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் த கொஸ்டின். ப்ராப்ளம் வெரி சிம்பிள்ங்க. ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம் வாங்க. ஓகே, சொல்யூஷன். Let us consider. Okay, let us consider numerator b x and denominator b y. ஓகே, நியூமரேட்டர் x னும் டினாமினேட்டர் y னும் ஃப்ரேம் பண்ணிருக்கு. இப்போ நம்மளோட ரெக்வயர்ட் ஃபிராக்ஷன் முதல்ல எப்படி இருக்கும் அதை முதல்ல பார்த்துருவோம். x by y ஆ இருக்கும். வெரி குட். ஓகே, the required fraction is the required fraction be x by y. ஓகே, required fraction எப்படி இருக்குமா? x by y ஃபார்மட்ல வந்துருச்சு. இப்போ அவங்க கொடுத்த அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் கண்டிஷன் போறோம். ஓகே, அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் according to the problem. Okay, 1 is added to numerator, 1 is added to the numerator, 1 is subtracted to the denominator. இதான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, denominator, and the result is, and it reduces to it reduced to 1. ஓகே, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 1 ஆட் பண்றோம், டினாமினேட்டர்ல 1 சப்ராக்ட் பண்ணா ரிசல்ட் எப்படி இருக்கு? 1ன்னு இருக்கு. ஓகே, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா முதல்ல நம்ம எடுத்து வச்சுப்போம். சரிங்களா? ஸோ x plus 1 is equal to taking cross multiplication y minus 1. ஓகே, ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகுது?
x minus y is equal to already minus 1, this one going right hand side, so we have minus 1. So what is the value here? X minus y is equal to minus 2. That is of equation number 1. Okay, equation 1 கிடைச்சாச்சு. Okay, and also அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? And also and 1 is added to the denominator. The result is 1 by 2. ஓகே, இதை 1 நீங்க டினாமினேட்டர்ல ஆட் பண்ணும் பொழுது அதோட ரிசல்ட் என்னவா 1 by 2. இப்போ இந்த கண்டிஷன்ல இந்த சிச்சுவேஷன்ல என்ன வரும்? ஓகே, தட் இஸ் x divided by y plus 1 is equal to 1 by 2. ஓகே, equal to 1 by 2. இதையும் அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2x equal to y plus 1, 2x plus 2x minus இந்த y அங்க வந்துருது இல்லைங்களா, 2x minus y is equal to 1. Okay, 2x minus y equal to 1. That is of equation number 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x minus y. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கலெக்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனை கலெக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன்? x minus y is equal to minus 2, that is of 1, and 2x minus y equal to 1, that is of equation 2. ஓகே, இப்போ நம்ம கையில ரெண்டு ஈக்குவேஷனுமே இருக்கு. எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா ப்ராப்ளத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்கன்னு. ஓகே, பை எலிமினேஷன் மெத்தட். ஓகே, பை எலிமினேஷன் மெத்தட். by elimination method. இங்க பாருங்க, ஈக்குவேஷன் 1லயும் 2லயும் x காமனா இருக்கு. நம்ம சப்ராக்ட் பண்ணும் பொழுது இங்க சைன் சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஓகே, சோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் எடுத்து எழுதிடுறேன். x minus y equal to minus 2. ஓகே, 2x minus y equal to 1. ஓகே, சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணும் பொழுது சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ வி ஹாவ் மைனஸ் ஹியர், இங்க பிளஸ், இங்க மைனஸ். சரிங்களா? ஸோ இப்போ பிளஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். இங்க மைனஸ் பண்ணும் பொழுது வி ஹாவ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன வரும்? மைனஸ் பண்ணும் பொழுது மைனஸ் 3. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணும் பொழுது எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 3. ஸோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஒரு வேரியபிள் கிடைச்சிருச்சு. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, சோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் x equal to 3 in equation 1. ஓகே, x equal to 3 in equation 1. equation 1 என்ன? x minus y equals minus 2. சரிங்களா? ஓகே, so equation 1 implies that x minus y, equation 1 is x minus y equal to minus 2. Okay, x minus y equal to minus 2. Okay, x minus y equals minus 2. x இருக்க இடத்துல 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 3 minus y is equals minus 2. Okay, minus y is equals minus 2 minus 3. So minus y is equals minus 5. Okay, so from this we have y is equal to 5. சரிங்களா? So therefore x value is 3 and y value is 5. Therefore the required fraction is, ஏன்னா the fraction எழுதிடணும்ல. Okay, therefore the required fraction is x by y is 3 by 5. Okay, and the required fraction, அந்த is இங்க தேவையில்ல. required fraction x by y be 3 by 5. ஓகே, ஸோ இப்போ இது ஒருவேளை கரெக்டா என்னன்னு வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லையா?
பார்த்துருவோமா? வெரிஃபை பண்ணிடுவோமா? வாங்க வெரிஃபை பண்ணிடுவோம். வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னங்க வந்துச்சு? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 சரிங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் அதானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, வாட் இஸ் தட்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் -2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் வேல்யூ 3, y value -5 is equal to -2. So here we have -2 equal to -2. So verified. Verified. Okay. ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட அந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கு. இந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 1 ஆட் பண்ணும் பொழுது இட் ரெடியூசஸ் டு 1. ஓகே, ஸோ டினாமினேட்டரில் மட்டும் நியூமரேட்டரில் 1 ஆட் பண்ணுறோம், டினாமினேட்டரில் 1 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்பொழுது இட் ரெடியூசஸ் டு 1. ஓகே, அதே மாதிரி டினாமினேட்டரில் மட்டும் 1 ஆட் பண்ணும்பொழுது அந்த ஃப்ராக்ஷன் எப்படி வந்துருதான்? 1/2ன்னு வந்துருதான். ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். சரிங்களா? ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ்வலாவே நம்மளுக்கு நல்லா தெரியும். எலிமினேஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு டேர்மை ஃபுல்லாவே எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் ஆர் ஒய். ஓகே, பேஸ்ட் அப்பான் த சிச்சுவேஷன். ஓகே, இங்க எல்லாமே ரெடியா இருக்கிறதுனால நம்ம எலிமினேட் பண்ணும் பொழுது ஒய் கேன்சல் ஆகுது, மைனஸ் பண்ணும் பொழுது. சரிங்களா? ஸோ அப்ப எக்ஸ் மட்டும் வந்துருது. எக்ஸ் வேல்யூவை எகைன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது பேலன்ஸ் இருக்கிற அன்னோன் நம்பர் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யையும் வச்சு அந்த ரெக்கார்ட் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் பை ஒய் பி 3/5. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூவை தான் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2ன்னு இருக்கு. எக்ஸுக்கு பதில் 3யும் ஒய்க்கு பதில் 5ம் கொடுக்குறேன். ஸோ வி ஹாவ் -2 ஈக்குவல் டு -2. தட் இஸ் வெரிஃபைட். ஓகே, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கொரிஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. சாட் பாக்ஸ்ல நோட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் கொரிஸ். ஓகே, தேங்க்யூ. சி யூ. பாய்.